இப்போ வர 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 மீன் நான் 2002ல ஃபஸ்ட்டு அப்ஸ்ட்ராக்ட் வரைஞ்சேன்னு நினைக்கிறேன். உடஞ்சி இந்த மாதிரிலாம். ஸோ 23 இயர்ஸ் கழித்து நான் இப்போது வரைகிற படமும் எப்படி இருக்குன்னு பார்த்தா இன்னும் டீப்பாக அழகாக வந்துட்டு அந்த ப்ரஷ்ஷு அந்த நம்ம யோசித்து அப்ளை பண்ணுற அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, வாட் வி ஃபெல்ட், வாட் வி டூயிங் இட் அண்ட் த்ரோயிங் இட் அவுட் அண்ட் அகெயின் அண்ட் ரொம்ப சூப்பராக சொல்லணும்னா த பெயிண்டிங் இஸ் கம்மிங் டு see me. அதுதான் வந்து என்கிட்ட நான் யோசித்த விஷயம். அது எனக்கு வந்து காட்டுற மாதிரி ரீசெண்டாக ஒரு ஆர்டிஸ்ட் ஸ்டுடியோ வந்து இருக்கும்போது வந்து சொல்லியிருந்தார், யுவர் டெசிஷன் மேக்கிங் இஸ் வெரி குட்டா அப்படின்னா. டெசிஷன் மேக்கிங்க எங்கே இருக்குது டெசிஷன் மேக்கிங் அப்படின்னும் போது அவர் எக்ஸ்பிளைன்டு, நீ ஒரு ஸ்ட்ரோக் இருக்குல்ல, அது இப்படியும் எடுத்துக்கலாம் இப்படியும் இருக்கலாம், அங்கங்கே கண்ட்ரோல்டாக நீ உன் டெசிஷன் தான் உன் படம், நீ அவ்வளோ ஸ்ட்ராங்காக பார்த்துருக்க, அதில் தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது உன்னோட படங்கள், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த இதெல்லாம் தான் வந்துட்டு நம்ம அந்த டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண எவ்வளோ ஸ்ட்ராங் ஆக முடியும் அப்படின்றது வந்து இருக்குது. அது வந்து இன்னும் சாட்டிஸ்ஃபைலாம் ஆகலை. இன்னும் நிறைய பண்ணணும், இன்னும் வந்து அதை சூப்பராக பண்ணோன்ற அந்த தேடிகிட்டே இருக்குது. நிறைய R&D பண்ணோம், இந்த மெட்டீரியல்லேருந்து இந்த கலரில். ஸோ ஒரு கான்ட்ராஸ்டாக இருக்கும். நம்ம வந்துட்டு ஒரு சன்னை வந்துட்டு எல்லோவில் பார்க்குறோம், அதை வந்துட்டு ஒயிட்டாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் எப்படி பண்ண முடியும்? அந்த மெட்டீரியலில் வந்துட்டு அந்த இடத்துக்கு மட்டும் சின்னதாக வந்துட்டு ஏதாச்சும் ஒரு லைட் வைக்கலாமா, இல்லை ஒரு டைமண்ட் வைக்கலாமா மெட்டீரியலாக. நான் இப்போ வந்து என் ஒர்க்கில் ஒரு இடத்துல வந்து கோல்டு ஒன்று வச்சேன். ஒரு பீஸ் வேதா ஷோவில் வந்து கோல்டு வச்சுருக்கேன். ஸோ அது கோல்டு மெட்டீரியல் என்ன பண்ணோம், நம்ம கோல்டு கலர் யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த கோல்டுக்கும் ஒரு ரிஃப்ளெக்டிவ் சென்ஸ் இருக்கும்ல. அப்போது அந்த மாதிரி அந்த விஷயமும் அது ஷைன் கொடுக்குமா, மெட்டீரியலாக அந்த படத்துக்கு அது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் ஒரு ரிசர்ச்சாக நான் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் நிறைய.